இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 13ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4-6 மற்றும் 9-12 முடிய. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறிதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ள தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களை விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார், அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறைய செய்து பட்டப்பகலில் உலகை இருள் சூழ செய்வேன். உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் உங்கள் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன். எல்லாரும் இடுப்பில் சாக்கு உடை உடுத்தவும் அனைவரின் தலையையும் மழிக்கப்படவும் செய்வேன். ஒரே பிள்ளையை பறிகொடுத்தோர் புலம்புவது போல நீங்களும் புலம்புமாறு செய்வேன். அதன் முடிவு கசப்பு மிக்க நாளாயிருக்கும். தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார், இதோ நாள்கள் வரப்போகின்றன. அப்பொழுது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று. ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, வடதிசை முதல் கீழ்திசை வரை தேடி சென்று அங்குமிங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள். ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். பல்லவி. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். எந்நேரமும் உம் நீதி நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கி உருகுகின்றது. உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். பல்லவி. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன். நீர் நீதி உள்ளவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வளியும். பல்லவி. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன், ஏனெனில் உம் கட்டளைகளுக்கு ஏங்குகின்றேன். பல்லவி. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும்
உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9-13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். என்னை பின்பற்றி வா. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாட் எ ஃபேன் என்ற நூலில் அதன் ஆசிரியர் கைல் ஐடில்மேன் குறிப்பிடுகின்ற செய்தி இது. புதிதாக உடற்பயிற்சியையோ அல்லது எந்த ஒரு செயலையோ செய்வதாக இருந்தாலும் ஒரு சிலர், அதிகம் பேர், நாளையிலிருந்து தொடங்கலாம் என்றுதான் சொல்வார்கள். நாளை வரும்போது படுக்கையிலிருந்து அவர்கள் எழுந்திருக்க மனமில்லாமல் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று மீண்டும் சொல்வார்கள். தூய ஆவியாரையோ அல்லது கடவுளையோ பொறுத்தவரையில் நாளை என்ற வார்த்தை அவரது அகராதியிலேயே கிடையவே கிடையாது. ஏனெனில் அவரது அகராதியில் இன்று என்ற வார்த்தைதான் உள்ளது. ஹாக்காய் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கைல் ஐடில்மேன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் முற்றிலும் உண்மை. ஏனென்றால் கடவுள் இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் என்றுதான் சொல்கிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு மத்தேயுவை அழைத்ததும் அவர் நாளை வருகிறேன் என்று சொல்லாமல் உடனே அவரை பின்தொடர்ந்து செல்கிறார். மத்தேயுவின் அழைப்பு நமக்கு என்ன செய்தியை தருகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். வரி தண்டுபவர்கள் பிறப்பால் யூதர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ரோமையர்களிடம் பணிபுரிந்தார்கள் என்பதாலும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட மிகுதியாக பணம் வசூலித்தார்கள் என்பதாலும் யூதர்களால் அவர்கள் பாவிகள் என்றும் நாட்டை காட்டிக் கொடுத்த துரோகிகள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். மத்தேயு மக்களிடமிருந்து வரி வசூலிக்கும் போது இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஆமோஸ் சொல்வது போல வரியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழித்திருக்கலாம். அப்படிப்பட்டவரே இயேசு என்னை பின்பற்றி வா என்றதும் அவருடன் எழுந்து அவர் பின்பற்றி செல்கிறார். மத்தேயு வாழ்ந்தது ஒரு பாவ வாழ்க்கை. அத்தகைய வாழ்க்கை வாழ்ந்தவர் இயேசு அழைத்ததும் அவரை பின்பற்றி சென்றார் என்றால் அவர் புதிய வாழ்க்கை தொடங்கிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். நாமும் மத்தேயுவை போல பழைய பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடவுள் நம்மையும் அவரை பின்பற்றி வாழ அழைக்கிறார். அதற்கு இன்றே நாம் வாழ தயாரா? சிந்திப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு, வாழ்க்கை என்பதே புதியதை நோக்கிய ஒரு பயணம். நேர்ச்சில் வாழ்பவர் இயேசுவின் சீடராய் இருக்க முடியாது.
இயேசுவை பின்தொடர்பவர் அவர் மீது கண்களை பதிய வைத்து வாழ வேண்டும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று மத்திய நற்செய்தியில் 16ஆம் அதிகாரம் 24 இயேசு கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் தன்னலம் மறந்து சிலுவையை தூக்கிக் கொண்டு இயேசுவை பின்தொடர்ந்து அவரது உண்மையான சீடராகி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.